இந்திய அரசு ரொம்ப வீக்கா இருக்குது. இந்திய அரசு என்ன சொல்றாங்கன்னா, இது என்ன இந்த நாட்டுக்கு யார் தலைவர்? பிரதமராக மோடி தானே இப்போதைக்கு தலைவர், அதை தானே குடியரசுத் தலைவரா இருக்காங்க. டொனால்ட் ட்ரம்ப் இந்திய நாட்டை பத்தி பேசுறதுக்கு எந்த தேவையும் கிடையாது. இரண்டாவது, அவர் இந்திய விவகாரத்தில் உள் விவகாரம், வெளி விவகாரம், வணிகம், தொழில்துறை, பொருளாதாரம், மக்கள், காஷ்மீர் இப்படி எல்லாத்தையும் தலையிடுறாரு. இது சரியான நடைமுறை இல்லை. இந்த நடைமுறை என்னத்தை காட்டுதுன்னா, இந்திய அரசுடைய செல்வாக்கு படிப்படியா குறைஞ்சு செல்லா காசாயிருக்கு இந்த மோடியோட ஆட்சியில் அப்படின்னு எதிர்கட்சிகள் பலமா குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. கண்டிப்பாக இந்தியா மீதான வரி 25% இன்னும் கூட்டப்பட்டு 50% ஆக்கப்பட்டு டொனால்ட் ட்ரம்ப் தெளிவா வெள்ளை மாளிகையிலிருந்து அறிக்கை வெளியிட்டாரு. பாகிஸ்தானுக்கு வரி அதிகரிச்சிருக்காருன்னா இல்ல, பாகிஸ்தானுக்கு வெறும் 19% வரி விதிப்பு தான் போட்டிருக்காரு. அதுவும் இல்லாம என்னுடைய பேச்சை கெடுதான் இந்தியாவும் பாகிஸ்தான் போரை நிறுத்திருக்காங்க. இதுக்காக எனக்கு நோபல் பிரைஸே தரலாம், ஆனா நான் அதெல்லாம் எதிர்பார்க்கல. நான் இதை ஒரு பொது சேவையா செய்யறேன். இப்படி பல்வேறு நாட்டின் போரை நான் நிறுத்திருக்கேன் ட்ரம்ப் ஒரு முறைக்கு பலமுறை சொல்லி கூட இந்திய அரசு அதை எங்கேயும் மறுத்து பேசல, ஒரு வெள்ளை அறிக்கை கூட சமர்ப்பிக்கல. இதுவரைக்குமே இந்த இந்தியா பாகிஸ்தான் சண்டையில என்ன நடந்துச்சு, எத்தனை பேர் இறந்தாங்க, எத்தனை விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது, நம்ம சைடு என்ன பாதிப்பு, பாகிஸ்தான் சைடு என்ன பாதிப்புன்னு அரசு வெள்ளை அறிக்கை தர தயாராகவே இல்லை. இதுதான் இந்த சூழல். அமெரிக்க அதிகாரிகள் என்ன சொன்னாங்கன்னா, இந்தியாவுடைய பேச்சுவார்த்தை முறைங்கிறது ஒரு நல்ல முறை கிடையாது, அவர்கள் எல்லாத்தையும் தாமதப்படுத்துறாங்க. ரெண்டாவது, நம்ம எந்த ஒரு விஷயம் கேட்டாலும் அதை இந்தா சொல்ற அந்த சொல்ல தாமதப்படுத்தி நாள் கடத்தான் பாக்குறாங்க. அவங்க ஒரு கட்டத்தை ஒரு முடிவு வர மாட்டேங்கிறாங்க. அதனால இந்த பேச்சுவார்த்தை எங்களுக்கு மிகவும் கசப்புடன் தான் இருந்தது. இந்தியா மீது 50% வரி விதித்தார் டொனால்ட் ட்ரம்ப். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஜனவரி 2025 அமெரிக்க அதிபரா பொறுப்பேற்ற நாள்ல இருந்து அவருடைய தொடர் செயல்பாடுகள் இந்தியா மட்டுமல்லாம உலகத்தில் இருக்க அத்தனை நாடுகளின் இறையாண்மைக்கும் எதிராக இருக்குது. இதுதான் மிகப்பெரிய பேசு பொருளாமா இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் அதிபர் தேர்தலை சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாலியல் குற்றச்சாட்டுல மாற்றாரு. பின்னாடி அதுல இருந்து காசு கொடுத்து தப்பிச்சு வெளியே வராரு. அதன் பின்னாடி எதிர் வேட்பாளர்களை பத்தி ரொம்ப தரம் தாழ்ந்த விமர்சனம் வைக்கிறாரு. பின்னாடி அதை ஐயோ நான் தவறா பேசுறேன்னு சொல்லி இப்படி மலுப்பலா வந்தாலும் அவரு 2வது முறையாக அதிபர் ஆகுவது அவ்வளவு நல்லது இல்ல. ஏன்னா அவருடைய நெருங்கிய கூட்டாளியாக தேர்தல் நேரத்தை யார் செயல்பட்டானா, எலன் மாஸ்க். அவர் தெரியும், அவர் எல்லாத்தையும் வியாபார நோக்கத்தை அணுகுவாரு. டொனால்ட் ட்ரம்ப்பும் வணிகத்துல பெரும்புள்ளியா இருந்தவர் தான். அதனால இந்த கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் மக்கள் நலன் பின்தள்ளப்பட்டு முழுக்க முழுக்க கார்பரேட்டுகளின் கொண்டாட்ட அரசியல். கார்பரேட் அரசியல் என்ன, மக்களுடைய சொத்தை, மக்களுடைய வரிப்பணத்தை கொள்ளையடிச்சு கார்பரேட் கொடுத்து கார்பரேட்ல வளர்த்துவாங்க. ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப் ஒரு கார்பரேட் நிறுவனம் வச்சிருக்காரு. அதே போல எலான் மாஸ்க் மிகப்பெரிய கார்பரேட் நிறுவனம் வச்சிருக்காரு. அதை சார்ந்த இயங்குவாங்கன்னு சொன்னாங்க. அந்த வகையில டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்ற முதல்ல என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவில இருக்க நலத்திட்டங்களுக்கு கொடுக்கப்படுகிற நிதிகளை வெட்டு பண்றாரு. அதை தொடர்ந்து என்ன பண்ணாருன்னா, அமெரிக்கா எல்லா நாட்டுக்கும் நிறைய உதவி பண்ணுது, ஆனா மற்ற நாடுகள் எங்க மேல நிறைய வரி போட்டே இருக்கீங்க வணிகத்துல. அதனால அமெரிக்காவில இறக்குமதி செய்யப்படுகிற பொருட்களுக்கு அது எந்த நாட்டுல இருந்து வந்தாலும் அவர்கள் மீது நாங்கள் கூடுதல் வரி விதிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அமெரிக்காவுடைய பொருளாதாரம் மேம்படுனா இதெல்லாம் எங்களுக்கு தேவைப்படுதுன்னு அவரு வலியுறுத்தினாரு. அப்படி சொல்லும் போது என்ன சொன்னாங்கன்னா, நட்பு நாடுகள் மேல இந்த வரி விதிப்பு இருக்காதுன்னு நினைக்கிறோம். அதனால கொஞ்சம் எதிரி நாடுகளா இருக்கக்கூடிய ரஷ்யா, சைனா இந்த மாதிரி நாடுகள் தான் வரி விதிப்பார் ட்ரம்ப். கண்டிப்பா இந்தியாவுக்கு வரி விதிக்க வாய்ப்பு இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா ட்ரம்ப் அடுத்த 1-2 அமர்வுகளே தெளிவா சொன்னாரு, இந்தியா மீது நாங்கள் அதிக வரி விதிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏன்னா இந்தியா எங்கள் மீது அதிக வரி விதிக்குது, அதனால இந்தியா மேல அதிக வரி விதிப்போம்னாரு. இது அவர் ஜனவரி, பிப்ரவரி சொல்லப்பட்டாலும் அவர் அதுக்கு ஒரு காலக்கெடு கொடுக்கிறார். 90 நாள் காலக்கெடு கொடுத்து ஜூலை 2வது வாரத்துக்குள்ளார அனைத்து நாடுகளும் அமெரிக்காவுடைய புதிய வணிக ஒப்பந்தத்தை உருவாக்கிவோங்க. அந்த வணிக ஒப்பந்தத்துல அமெரிக்காவுக்கு சாதக பாதகம் என்னன்னு பார்த்துட்டு அதன் அடிப்படையில் உங்களுடைய வரி அதிகரிப்பு இல்ல குறைப்பு செய்யப்படும் சொல்றாரு. அதன்படி இந்திய அரசு தொடர்ச்சியா 4 கட்டமாக டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய அரசடியாருடைய 4 கட்டமாக பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அந்த பேச்சுவார்த்தைகள் என்ன ஆச்சுன்னா, எதிர்விளைவுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த எதிர்விளைவு ஏற்படுது. அவங்க என்ன கடைசியா முடிவு வந்துச்சுன்னா, அமெரிக்க அதிகாரிகள் என்ன சொன்னாங்கன்னா, இந்தியாவுடைய பேச்சுவார்த்தை முறைங்கிறது ஒரு நல்ல முறை கிடையாது, அவர்கள் எல்லாத்தையும் தாமதப்படுத்துறாங்க. ரெண்டாவது, நம்ம எந்த ஒரு விஷயம் கேட்டாலும் அதை இந்தா சொல்ற அந்த சொல்ற தாமதப்படுத்தி நாள் கடத்தான் பாக்குறாங்க. அவங்க ஒரு கட்டத்தை ஒரு முடிவு வர மாட்டேங்கிறாங்க. அதனால இந்த பேச்சுவார்த்தை எங்களுக்கு மிகவும் கசப்புடன் தான் இருந்தது. அதற்கு மேலும் அமெரிக்கா பொருட்கள் மீதான வரியை குறைக்கிறது பத்தி அவங்க பெரிய உத்தரவாதம் தர மறுக்கிறாங்க. அதனால எங்களுக்கு வேற வழியே இல்ல, இந்தியா மேல வரி விதிச்சே ஆகணும்ட்டு ஜூலை 2வது சொல்லப்பட்டாலும் ஆகஸ்ட் 1 இன்னும் ஒரு 20 நாள் உங்களுக்கு டைம் தரன்ட்டு அனைத்து நாடுகளுக்கும் டொனால்ட் ட்ரம்ப் இந்த டைம் தராரு. இந்த இடைப்பட்ட நேரத்துல டொனால்ட் ட்ரம்ப் நேரடி என்ன சொல்றாருன்னா, நான் சீனா மேல 135% வரி அதிகரிப்பு செய்வேன், ரஷ்யா மேல இன்னும் ஒரு 60% வரி விதிப்பேன். ஏன்னா அந்த நாடுகள்லாம் இது அமெரிக்காவுடைய பொருட்களை சொத்தை கொள்ளடிக்கிறாங்க. இங்க இருந்து போற மூலதனம் தான் அங்க
மிகப்பெரிய செல்வம் மாறுது. அதனால அவங்க எனக்கு வரி கட்டி ஆகணும், அவங்க இறக்குமதி பொருட்கள் அதிக வரி விதிப்பாங்கிறாங்க. இந்த இடைப்பட்ட நேரத்துல இந்திய அரசு இந்த ராஜதந்திர நடவடிக்கைமாங்கல, அதன்படி என்ன பண்றாங்கன்னா அமெரிக்கால இருந்து இறக்குமதி ஆகக்கூடிய கார் மற்றும் உதிரிவாகங்கள், அதே போல மதுவைகள், இதுக்கெல்லாம் வரியை கணிசமா குறைக்கிறாங்க. ஆனா இந்த கணிசமான குறைப்புங்கிறது அமெரிக்க அரசுக்கு போதுமானதா இல்ல. இதன் மூலம் எங்களுடைய இழப்பீடு சரி செய்யப்படாதுன்ட்டு அதிரடியாக ஆகஸ்ட் 1, 2025 அன்னைக்கு டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்றாருன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 நாடுகளுக்கான வரி விதிப்பு அதிகப்படுத்தி அறிக்கை வெளியிடுறாரு. இந்த நாடுகள் அவங்க பொருட்களை அமெரிக்கால கொண்டு வந்து விற்கணும், இல்ல அங்க அமெரிக்காவுக்கு இறக்குமதி பண்ணணும்னா அதிக வரி விதிப்பு இது மேல பண்ணணும். 100 நாடுகள், அது முக்கியமா ஒரு 63 நாடுகள் பெயர் இடம் பிடிக்குது. அதுல ரொம்ப அதிகபட்ச வரி யாருக்கு போடுறாருன்னா இந்தியா மேல. இந்தியாவுக்கு 25% வரி அதிகரிப்பு, வரி விதிப்பு போட்டுட்டாரு. அதை போடும்போது என்ன சொல்றாருன்னா, நாங்க எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம், இந்தியா நாங்க சொல்றதை கேட்கவே மாட்டேங்குது, இந்தியாவுக்கு வணிக நோக்கமே இல்ல, இந்தியா நான் சொல்ற எதையும் கேட்க மாட்டேங்கிறாங்க, அதனால இந்தியா மீது 25% வரி. ஆனா இது இதோட நிக்காதுன்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி 2 நாள்ல என்ன பண்றாருன்னா மீண்டும் என்ன சொல்றேன்னா, இந்தியாவுடைய செயல்பாடுகள் ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருக்குது. ரஷ்யா உக்ரைன் மேல ஏற்கனவே போர் தொடுத்து அங்க மக்களை கொத்து கொத்தா கொன்னுட்டு இருக்குது. அந்த ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வளத்தை, அதாவது கச்சா எண்ணெய் வாங்குறதுல முதன்மையான நாடா இந்தியா இருக்குது. கிட்டத்தட்ட இந்தியாவோட எண்ணெய் தேவையில 21% ரஷ்யால தான் வருது. ரஷ்யா அந்த மாதிரி எண்ணெய் இந்தியா கொடுத்துட்டு அது கிடைக்கிற பணத்தை வாங்கி உக்ரைன் போற தொடர்ச்சியா நடத்துது. உக்ரைன்ல சாகிற மனிதர்களை பார்த்து இந்தியாவுக்கு இரக்கமே இல்லையான்னு ஒரு பக்கம் அறிக்கை வெளியிடுறார் ட்ரம்ப். அதற்கு மேம்பட்டு என்ன சொல்றாருன்னா, சீனா கூட இந்தியா ரொம்ப நெருக்கமா இருக்கு, அதையெல்லாம் நாங்க ஒத்துக்கிறது இல்ல. நான் இந்தியாவை நட்பு நாடா பார்த்தாலும் இந்திய அரசுங்கிறது அமெரிக்காவுக்கு பிடிக்காத செயலை செய்யுது. அதனால நாங்க இந்தியா மேல இன்னும் கூடுதலா, ஏற்கனவே 25% விதித்தாச்சு இல்ல, அதற்கு மேல இன்னும் கூடுதலா 25% விதிக்க அமெரிக்கா தயாராகி விடுது. அறிக்கை வெளியிட்டதோடு இல்லாம ஆகஸ்ட் 27க்குள் நாங்கள் குறிப்பிட்ட அமெரிக்கா சில நிபந்தனை கொடுத்திருக்கல, இந்த நிபந்தனை எல்லாம் இந்தியா ஒத்துக்கொள்ளாவிட்டால் கண்டிப்பாக இந்தியா மீதான வரி 25% இன்னும் கூட்டப்பட்டு 50% ஆக்கப்படும் டொனால்ட் ட்ரம்ப் தெளிவா வெள்ளை மாளிகையிலிருந்து அறிக்கை வெளியிட்டாரு. இப்பதான் சிக்கல ஆரம்பிக்குது. டொனால்ட் ட்ரம்ப் ஃபர்ஸ்ட் கூட இந்த வரி விதிப்பு அதிகப்படுத்தும் போது நமக்கு இருக்காது இந்தியா நம்பிச்சு, பின்னாடி நம்ம சொன்ன மாதிரி அமெரிக்க மதுவுக்கு விலை குறைப்பு, அமெரிக்க காருக்கு விலை குறைப்பு, அமெரிக்க உதிரிபாகங்களுக்கு விலை குறைப்பு, கூடுதலா அமெரிக்காவுடைய டொனால்ட் ட்ரம்ப் நெருங்கிய கூட்டாளியாக முன்பு இருந்த, இன்னைக்கு இல்ல முன்பு இருந்த எலான் மஸ்கோட ஸ்டார்லிங்க் நிறுவனம் இந்தியாவில அதனுடைய கட்டமைப்பு உருவாக்கத்துக்கு அனுமதி கையெழுத்து கொடுத்தாச்சு. இவ்வளவு பண்ணியும் டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய பிடிவாதத்தை விடவே இல்லை, இந்தியா மேல அதிக வரி விதிச்சிருக்கிறாரு. அப்படிங்கிற இடத்துல பாகிஸ்தானுக்கு என்ன, பொதுவா நம்ம ஒரு புத்தி இருக்குல்ல, இந்தியா புத்திங்கிறதுனா இந்தியாவுக்கு என்ன பாகிஸ்தானுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கற மாதிரி, அதை பக்கத்து வீட்டுல என்ன நினைச்சு எட்டி பார்ப்போம்ல, அந்த மாதிரி பாகிஸ்தானுக்கு வரி அதிகரிச்சிருக்காருன்னா இல்ல, பாகிஸ்தானுக்கு அப்படிதான் 25-40 பொண்ணு சொன்ன ட்ரம்ப் அவர்கள் பாகிஸ்தானுக்கு வெறும் 19% வரி விதிப்பு தான் போட்டிருக்காரு. அதுவும் இல்லாம பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு போர் நடந்துச்சுல்ல, பகல்காம் தாக்குதல் நடத்துக்கு பாகிஸ்தான் தீவிரவாதிகள் காரணம், அந்த பாகிஸ்தான் தீவிரவாதியை கொள்வதற்காக இந்தியா பாகிஸ்தான்ல போர் தொடுக்குது. அந்த போர் ஒரு 7 நாள் கூட நீடிக்கல. இந்த இடைப்பட்ட நேரத்துல என்ன ஆகுதுன்னா, அமெரிக்கா இதுல என்ன கருத்து சொல்லுதுன்னா, இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தணும்னு கருத்து சொல்லிட்டே இருக்குது. அதே நேரத்துல இந்த போர் நின்ன உடனே ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய பேச்சை கேட்டுதான் இந்தியாவும் பாகிஸ்தான் இந்த போரை நிறுத்திருக்காங்க, இதுக்காக எனக்கு நோபல் பிரைஸே தரலாம், ஆனா நான் அதெல்லாம் எதிர்பார்க்கல, நான் இது ஒரு பொது சேவையா செய்யறேன், இப்படி பல்வேறு நாட்டின் போரை நான் நிறுத்திருக்கேன்ட்டு ட்ரம்ப் ஒரு முறைக்கு பல முறை சொல்லி கூட இந்திய அரசு அதை எங்கேயும் மறுத்து பேசல, ஒரு வெள்ளை அறிக்கை கூட சமர்ப்பிக்கல. இதுவரைக்குமே இந்த இந்தியா பாகிஸ்தான் சண்டையில என்ன நடந்துச்சு, எத்தனை பேர் இறந்தாங்க, எத்தனை விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது, நம்ம சைடு என்ன பாதிப்பு, பாகிஸ்தான் சைடு என்ன பாதிப்புன்னு அரசு வெள்ளை அறிக்கை தர தயாராகவே இல்லை. இதுதான் இந்த சூழல். அந்த வகையில டொனால்ட் ட்ரம்ப் வெறும் இந்தியா பாகிஸ்தான் உறவு மட்டும் இல்ல, இதை தாண்டி காஷ்மீரோட பிரச்சனை நமக்கு நல்லா தெரியும். காஷ்மீர் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்று அனைத்து நாடுகளும் பெரும்பாலும் ஏற்றுக்குச்சு, என்ன சிக்கல் எல்லாம். ட்ரம்ப் அவர்கள் வாண்டடா காஷ்மீர் விவகாரத்தை கூட ரொம்ப அமைதியா பேசியதுக்கு நான் முற்படுறேன், நடுவுல நின்று அதை பேசிட்டு சொன்னது இந்திய அரசியலில் மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்படுச்சு. ஏன்னா காஷ்மீர் குறித்து பேசுவதற்கு வேறு எந்த நாட்டுக்கும் தேவை கிடையாது, காஷ்மீர் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதின்னு அறிவிச்சு பல்வேறு ஆண்டுகள் ஓடிடுச்சு. ஆனா திடீர்னு ஒரு செத்து போன விஷயத்தை தட்டி எடுத்து எழுப்பிட்டு வந்த மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் காஷ்மீர் விவகாரத்தை எடுத்ததுங்கிறது இந்தியாவுக்கு எரிச்சல் விட்டுது. அதற்கு மேல என்ன சொன்னா, ரஷ்யா கிட்ட நீங்க பழகாதீங்க, சைனா கிட்ட நீங்க போகாதீங்க, பிரேசில் கூட நீங்க வியாபாரம் வச்சுக்காது, பல்வேறு கட்டுப்பாடு விதிச்சுட்டு நீங்க எல்லா பொருட்களும் அமெரிக்கால இருந்து வாங்குங்க, அப்படி வாங்கினா உங்களுக்கு வரி விலக்கு தரேன்னு ட்ரம்ப் சொன்னாரு. ஆனா அதுல பெரிய சிக்கல் என்னன்னா, அமெரிக்கால இருந்து வரக்கூடிய பொருட்கள் எல்லாமே சைனாவோ இல்ல ரஷ்யாவில இருந்து உற்பத்தியாக போகுது. அமெரிக்கா உற்பத்தி மையம் கிடையாது, அது நிதி மூலதன மையம் தான். உற்பத்தி மையங்கிறது சைனால தான் இயங்கிட்டு இருக்கு. அப்பதான் இந்திய வெளியுறவுத்துறை இப்பதான் முன் ஒரு கருத்தை சொல்லிக்க என்ன சொல்றாங்கன்னா, அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களே, நீங்க சொல்றதெல்லாம் கேட்கிறோம், ஆனா இவ்வளவு பேசக்கூடிய அமெரிக்க அரசே கூட யுரேனியம் முதலான அணு
ஆயுத பொருட்கள் இல்ல அணு பொருட்களை எல்லாம் எங்க இருந்து கொள்முதல் பண்றீங்கன்னா இன்னைய வரைக்கும் நீங்க ரஷ்யால இருந்து தான் கொள்முதல் பண்றீங்க. அத பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான சில மூலப்பொருட்கள், மொத்தமா இல்ல சில மூலப்பொருட்களையும் இன்னைய வரைக்கும் அமெரிக்க அரசு ரஷ்யால இருந்து தான் வாங்குது. அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? எங்களை போன்ற நாடுகளை மிரட்டுறீங்கன்னு கேட்கும் பொழுது இதை ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பிலேயே கேட்கிறாங்க. உடனே டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாரு, ஐயோ எனக்கு அது இன்னும் தெரியாது, அது என்ன தெரிஞ்சுக்குள்ள பதில் சொல்றேன்ட்டு மலுப்பலாக நழுவிடுறாரு. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறது என்ன ஆகுதுன்னா, ஆகஸ்ட் 31 அன்னைக்கு சீனாவில் நடக்கவிருக்கிற சாங்காய் கூட்டுறவு ஒத்துழைப்பு மாநாட்டுல பங்கேற்றதுக்காக இந்திய பிரதமர் மோடி சீனாவுக்கு போறாங்க செய்தி வெளியாகுது. டொனால்ட் ட்ரம்ப் உச்சக்கட்ட கோபத்துக்கு போயிடுறாரு. என்ன மீண்டும் மீண்டும் என்ன சொல்றோம் அதை கேட்க கூட இந்தியா முடிவுல இருக்கா அப்படின்னு அவர் கேள்வி வைக்கும் போதுதான் இங்க இருக்க இந்திய அரசியல் என்ன சொல்றாங்கன்னா, இது என்ன இந்த நாட்டுக்கு யார் தலைவர்? பிரதமராக மோடி தானே இப்போதைக்கு தலைவர், அதை தானே குடியரசுத் தலைவர் தான் இருக்காங்க. டொனால்ட் ட்ரம்ப் இந்திய நாட்டை பத்தி பேசுறதுக்கு எந்த தேவையும் கிடையாது. இரண்டாவது, அவர் இந்திய விவகாரத்தில் உள் விவகாரம், வெளி விவகாரம், வணிகம், தொழில்துறை, பொருளாதாரம், மக்கள், காஷ்மீர் இப்படி எல்லாத்தையும் தலையிடுறாரு. இது சரியான நடைமுறை இல்லை. இந்த நடைமுறை என்னத்தை காட்டுதுன்னா, இந்திய அரசு ரொம்ப வீக்கா இருக்குது. இந்திய அரசுடைய செல்வாக்கு படிப்படியா குறைஞ்சு செல்லா காசா இருக்கு இந்த மோடியோட ஆட்சியில் அப்படின்னு எதிர்கட்சிகள் பலமா குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம இந்தியாங்கிற ஒரு பெரிய சக்தி, மக்கள் சக்தி அதிகம் தான், ஜனநாயக உலகத்திலே மிகப்பெரிய ஜனநாயக நாடு, பொருளாதார வளர்ச்சியில உலகத்துல 3வது பெரிய நாடா இருக்கிற இந்தியா அதனுடைய நட்பு நாடுகள் முன்னாடி வச்சிருந்த பல நாடுகள் இன்னைக்கு அது எதிர் நாடுகளா மாறி இருக்கு. உதாரணமாக நேபாளம், பங்களாதேஷ், இலங்கை, பாகிஸ்தான் இப்படி எல்லா நாடுகளும் இந்தியாவை சுற்றி இருக்க அண்டை நாடுகள்ல பெரும்பாலான நாடுகள் இந்தியாவுக்கு எதிர் நாடா மாறி இருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் இந்த நாடுகள் அனைத்தும் அமெரிக்காவிலிருந்து அதிக மூலதனத்தை, அதிக கடனை வாங்கி அவங்க ஆட்சியை நடத்திட்டு இருக்கனால இவர்கள் இந்தியாவை ஏற்று செயல்படுறதுக்கு சற்றும் தயங்கவில்லை. அதுல கூடுதலா பங்களாதேஷ் நமக்கு நல்லா தெரியும். இந்திரா காந்தி ஆட்சியில 1972-73 பங்களாதேஷ் விடுதலை அடையுது. அந்த போராட்டத்தை நடத்தினதே இந்தியால இருந்து போன ராணுவம் தான் முழுமையாக விடுதலை வாங்கிட்டு இருந்தது, அனைவருக்கும் தெரியும். ஆனா அந்த பங்களாதேஷ் நாடு சமீப காலமாக என்ன வெளிப்படையா சொல்லுதுன்னா, இந்திய அரசு தான் பங்களாதேஷில் நடக்கிற அத்தனை குளறுபடிகளுக்கு காரணம், அதனால இந்திய அரசுடைய நட்புறவை நாங்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டுங்கிறாங்க. இதை தாண்டி இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, குட்டியா இருக்கிற மாலத்தீவு அந்த அதிபர் என்ன சொல்றாருன்னா, இந்திய அதிகாரிகள் யாரு வெளியுறவுத்துறை அதிகாரிகள் வெளியே போங்க, உங்களால எங்க நாட்டுக்கு பெரிய தொல்லை வெளிப்படையா இருக்கிறாரு. இந்த அளவுல குட்டி குட்டி நாடுலாம் இந்தியாவை மிரட்டுறதுங்கிறது இதுவரையும் உலக வரலாற்றில் நடக்காத ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நேரம் தான் டொனால்ட் ட்ரம்ப் உடைய அந்த 2ஆம் முறை அதிபரானார்ல, அப்ப இருந்து அவர் இயற்றின சட்டங்கள், ஒன்று குடியுரிமை சட்டம், அமெரிக்கர்களுக்கு மட்டும்தான் குடியுரிமை, புதிதாக அமெரிக்காக்கு வரக்கூடிய அகதிகள் யாருக்கும் குடியுரிமை கிடையாது. அதை தாண்டி 10 ஆண்டுக்கு மேல அமெரிக்கா இருந்தாலும் இந்த கிரீன் கார்டு நாங்க தர முடியாது, வேலைக்கு வந்தா வேலையை மட்டும் பார்த்து நீங்க கிளம்பிடணும், நீங்க இங்க செட்டில் ஆகிறது இனிமே நடக்காதுனாரு. அதன்படி அமெரிக்காவில் முறையான குடியுரிமை ஆவணமின்றி வேலை செய்த அல்லது படித்துக் கொண்டிருந்த மாணவர்கள் மற்றும் மக்களை, இந்திய மக்களை எல்லாத்தையும் உடனடியாக டொனால்ட் ட்ரம்ப் அரசு கைது செய்து கையில ஹேண்ட்கப் போட்டு, நம்ம குற்றவாளியை கூட்டு போவாங்களே அந்த மாதிரி சங்கிலி இட்டு ஒரு ஜும்போ பிளைன்ல ஏத்தி அங்க இருந்து இந்தியாவுக்கு அனுப்பி விட்டாங்க. அமித்ஷா அவங்க இறங்குறாங்க. இந்திய அரசு கள்ள மௌனத்தோடு அதை ஏற்றுக்குது. அதை எதிர்த்து ஒரு கூக்குரல் படம், ஏன்னா சர்வதேச மனித உரிமைன்னு ஒண்ணு இருக்கு, அந்த மனித உரிமையின் அடிப்படையில் அகதிகளை நீங்கள் கைவிலங்கிட்டு அனுப்பக்கூடாதுன்னு இருக்கு. ஆனா அந்த விதிமுறை எல்லாம் மீதுதான் அமெரிக்கா செயல்படுது. இந்திய அரசு அமைதி காத்துது. ஆனா நம்மள கூட குட்டி நாடு, ஆப்பிரிக்காவுக்கு ஒரு சின்ன நாடு, அதோடைய அகதிகள் அங்க மாட்டிட்டாங்க. அமெரிக்கால இருந்து அவங்க வெளியேற்றும் பொழுது அது என்ன சொல்றதுன்னா, நீங்க உங்க பிள்ளைகள்லாம் அவங்க அனுப்ப வேண்டாம், எங்க நாட்டுல இருந்து நாங்க விமானம் அனுப்புறோம், அந்த விமானத்துல கண்ணியத்தோட உங்களை அனுப்புங்கன்ட்டு சவால் விட்டு விமானம் அனுப்புனாங்க. அமெரிக்காவும் அவங்கள கண்ணியத்தோட அந்த சின்னஞ்சிறி ஆப்பிரிக்க நாட்டுக்கு அனுப்புனாங்க. இந்த தைரியம் கூட இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிற 56 இன்ச் சொல்லக்கூடிய மோடிக்கு இல்லையேன்னு அனைவரும் காரி துப்புனைகள் தான் நடந்துட்டு இருக்கு. அமெரிக்கா இந்தியா மீது விதித்திருக்கின்ற 25% வரி ஆகஸ்ட் 27க்கு மேல் இன்னும் 25% வரி செய்தா 50% வரி இந்திய இறக்குமதி பொருட்கள் மேல அமெரிக்கா விதிச்சிடும். அப்ப இதை எப்படி எதிர்கொள்றதுன்ட்டு அரசவையில பேசலாம், அதை நாடாளுமன்றத்தை பேசலாம்னு கேட்டா அமைச்சர் பியூஷ் கோயல் என்ன சொல்றாருன்னா, இனிமேதான் இதை பத்தி நாங்க பேசலாம் இருக்கோம். இது நாள் வரைக்கும் நம்ம ராஜதந்திர வழியாக அமெரிக்காவை எப்படியாவது வணிகத்தில் நம்ம வெற்றி கண்டுறோம் பார்த்தோம். ஆனா அமெரிக்க அரசு விடாப்பிடியாக இருப்பதால் இந்த 50% வரி விதிக்கப்பட்டால் இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு, இந்தியாவில இருந்து பொருட்கள் ஏற்றுமதி பண்ற நிறுவனங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்க்கணும், அதை இனிமே பரிசீலிப்புங்கிறாங்க. அதே நேரத்தில் அமெரிக்க அரசு என்ன பண்ணிருக்குன்னா, ரஷ்யா மற்றும் சீனாவில் வர்த்தகம் செய்து கொண்டிருக்கிற இந்திய கம்பெனிகள், அவங்க அமெரிக்கால வர்த்தகம் வச்சிருப்பாங்கல்ல, அந்த கம்பெனிகளுக்கு கிடுக்குப்பிடி போட்டிருக்காரு. என்ன சொல்றாருன்னா, இந்த கம்பெனிகளுக்கு அமெரிக்க அரசு இனி மானியம் கொடுக்காது, அவங்களுடைய பொருட்களுக்கு அதிகபட்ச வரி விதிக்கும், அந்த கம்பெனியோட நேரடி உறவு வைத்துக் கொள்ளாதுன்னு இன்னொரு கிடுக்கிடி போடுறதுல இந்தியாவில் இருக்க முக்கியமான ஒரு 12 தொழில்துறை நிறுவனங்கள் இதுல சிக்கி இருக்கு. இந்த சிக்குதல் என்ன, இந்தியாவுடைய இந்த வளர்ந்து வரும் பொருளாதாரங்கிறனால அதை கூட டொனால்ட் ட்ரம்ப் ரொம்ப கேலி கேவலமா பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு, இந்திய பொருளாதாரம் சீரழிந்து கொண்டிருக்கிறது,
அவங்க ஃபேக் டேட்டா கொடுத்து உலகத்தை ஏமாத்திட்டு இருக்காங்க. இந்தியாவுடைய நாணய மதிப்பு, அதாவது ரூபாயின் மதிப்பு அதனை பார்த்ததுக்கு உலகமே தெரியும். ஆனா இந்திய அரசு வெறும் அறிக்கை மட்டும் வெளியிட்டு மனசை நம்பலாம் பாக்குறாங்க. அது இனி செல்லுபடி ஆகாது அப்படின்னாரு. அதை நிரூபிக்கும் வகையில் இந்தியாவின் ரூபாய் மதிப்பு பல்வேறு நாடுகள் படிப்படியாக சரிய சென்று கொண்டிருக்கிறது. இந்த சூழல் தான் சாங்காய் கூட்டுறவு ஒத்துழைப்பு மாநாட்டுல இந்திய பிரதமர் மோடி பங்கேற்கதா உறுதி அளிச்சிருக்காரு. ஏன் இதை நம்ம குறிப்பா சொல்லணும்னா 2020 கல்வான் பகுதியில சீன ராணுவம் அத்துமீறினாங்க. சீன ராணுவத்துக்கு இந்திய ராணுவத்துக்கு சின்ன மோதல் போக்கானுச்சு. அதுல இருந்து இந்தியாவுடைய பெரிய அமைச்சர்கள் யாரும் சீனாவுக்கு போகல. இந்த சூழல்ல தான் 5 வருடங்கள் கழித்து தற்போது நடக்கின்ற இந்த மாநாட்டில் பிரதமர் மோடி நேரடியாக பங்கேற்கிறது உறுதி செய்திருக்கிறார். இந்த உறுதி செய்ததுங்கிறது அமெரிக்காவோட கோபத்தை மேலும் கிளறி இருக்கிறது. அதுதான் ட்ரம்போட இந்த பேச்சின் வெளிப்பாடுன்னு பரவலா பேசப்படுது. எது எப்படி இருந்தாலும் மக்களுக்கு ஒன்றுதான் கேள்வி, இந்த அமெரிக்க வரி விதிப்புங்கிறது இந்தியாவின் பொருளாதாரத்தை எந்த அளவுக்கு பாதிக்கும்? இந்த பாதிப்பிலிருந்து மீள்வதற்காக அரசு எடுத்திருக்க நடவடிக்கை என்ன? இந்த பாதிப்பு யாருக்கெல்லாம் ஏற்படும், யாருக்குன்னா எந்தெந்த துறை, இதையெல்லாம் தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு ஒன்றிய அரசுக்கு உண்டு. ஆகவே ஒன்றிய அரசு இந்த அமெரிக்காவின் வரி விதிப்பு விவகாரத்தில் கண்டிப்பாக இந்தியாவின் இறையாண்மையை விட்டுக் கொடுக்காமல் இந்தியாவையும் கௌரவத்தை சர்வதேச அளவில் மீண்டும் நிலைநிறுத்த வேண்டிய நடவடிக்கைகளையும், அதே போல சர்வதேச அளவில் இருக்கிற இந்திய வெளியுறவு கொள்கையில் மாற்றங்களை கொண்டு வந்து அனைத்து நாடுகளிலும், ஏன்னா முன்னாடி அமெரிக்கா சார்பு நிலைப்பாடு எடுத்தது என்னாச்சுன்னா பல்வேறு நாடுகள் இந்தியாவுக்கு எதிராக இன்னைக்கு மாறி இருக்கு. அதனால அமெரிக்க சார்பு நிலைப்பாடு எடுக்காமல் இந்தியாவின் இறையாண்மை என்ன சொல்கிறதோ, இந்திய அரசியலமைப்பின் ஆன்மா என்ன இருக்கிறதோ அதற்கு ஏற்றவாறு வெளியுறவு கொள்கை மாற்றி அமைத்து அண்டை நாடுகளை நட்பு நாடுகளாக மாற்ற வேண்டிய காரியங்கள் செய்தால்தான் எதிர்வரும் காலங்களில் இந்தியா என்பது மக்கள் ஜனநாயக குடியரசாக தொடர்ச்சியாக பயணிக்கும் என்பதே மக்களின் கருத்தாக இருக்கிறது. ஒரு பக்கம் பார்த்தா இந்த சங்கி கூட்டம் அவங்க உலகமே கற்பனை உலகம் தான். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த இந்தியா பாகிஸ்தான் போர்ல பாகிஸ்தான் செத்து ஒளிஞ்சிருச்சு, அது பயந்து அழுதுருச்சு, அதனால போனா போகுதுன்னு நான் இந்த சண்டையை நிறுத்திட்டாரு. ஜியோட கெத்த பாத்தீங்களா சொல்லிட்டு இருக்க நேரத்துலதான் நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, அமெரிக்கா இந்த போர் நடந்துட்டு இருக்கப்பே அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு 19,000 கோடி ரூபாய்க்கான வர்த்தக ஒப்பந்தத்தை கையெழுத்து போட்டிருக்கு. கூடுதலா பாகிஸ்தானுக்கு விதிப்போன்னு சொல்லி இந்த வரி விகிதத்துல மிக கணிசமா குறைச்சிருக்காங்க. ஆனா இந்தியாவோட நட்பு நாடுகளா இருக்கக்கூடிய பிரேசிலுக்கு 50% வரி விதிச்சிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா சிரியா, லெபனான், சின்ன சின்ன குட்டி குட்டி நாடுகள், அந்த நாடுகள் எல்லாம் 35-40% விதிச்சிருக்கோங்க. பாகிஸ்தானுக்கு மட்டும் வரி குறைப்பு செஞ்சிருக்காங்க. அதே போல இவங்க சொல்லுவாங்கல்ல, ஜி நினைச்சா அவருதான் விஸ்வகுரு, அவர் உலகத்துக்கே வழிகாட்டியா இருக்காரு, உலக அரசுகளே மோடி பார்த்த பயப்படுதுனாங்களா? அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்திய அரசு மேல அமெரிக்கா வரி விதிச்சிருச்சு, பூட்டான் நாடு என்கிட்ட வராதங்குது, இலங்கை என்னுடைய நெருங்கிய நட்போட அமெரிக்கா தெளிவா தெரிவிச்சிருச்சு, பாகிஸ்தான் நமக்கு 7ஆம் பொருத்தம் முன்னாடியே தெரியும். அதை தாண்டி நேபாள், பங்களாதேஷ் போன்ற குட்டி குட்டி நாடுகள், இந்தியா சுத்தி இருக்கிற அனைத்து அண்டை நாடுகளும் தற்போதைய சூழலில் இந்தியாவுக்கு எதிராகத்தான் இருக்கின்றன. ஏன்னா இந்த ஒட்டுமொத்த நாடுகளும் அமெரிக்காவுடைய நிதி மூலம் அதனுடைய கார்பரேட் ஆட்சியின் கீழே வரதுனால இந்தியா இதில் தனிமைப்பட்டு இருக்குது. இந்த நேரத்தில் சரி இந்தியா தனிமைப்பட்டுனா பரவாயில்ல, இந்தியாவில்தான் என்ன பெருசா இருக்கானா? அப்படி ஒன்றும் கிடையாது. இந்தியாவில் இருக்கிற ஏழை பணக்காரருடைய வித்தியாசம் அதிகரித்து கொண்டே போகிறது. சமீபத்த ஆய்வு என்ன தெளிவுபடுத்திருக்குன்னா, இந்தியா வளர்ந்திருக்குங்கிறாங்களா, இந்த இந்திய வளர்ச்சியில் இந்த சொத்து மதிப்பீடு கணக்கிட்டோம்னா இந்த மொத்த சொத்தில் 60% இந்தியாவில் இருக்கின்ற ஒரே ஒரு சதவீதம் மக்கள் கையில், ஒரே ஒரு சதவீதம் மக்கள்னா அது ஒரு குறிப்பிட்ட குடும்பமா இருக்கலாம், இல்ல குறிப்பிட்ட கிளாஸா இருக்கலாம், இவங்க கையில தான் சிக்கி இருக்குது. மீதி இருக்கிற 40% மக்களும் சேர்ந்து வெறும் 40% கிடையாது, ரொம்ப உபரியான செல்வத்தை தான் கையில வச்சிருக்காங்க. அதையும் தாண்டி இந்திய செல்வத்தின் பெருபகுதி கார்பரேட் முதலாளி கையில இருக்குன்னு தெளிவான ஆய்விற்காக தெரிவிச்சிருக்கு. இதன் மூலம் என்ன தெரிய வருதுன்னா, ஒரு பக்கம் இந்த சங்கிகள் இந்தியா முன்னேறிடுச்சு, இந்தியா வளமாயிடுச்சு கூக்குரல் போட்டுட்டு இருக்க நேரத்துல இந்த இந்தியா வளமாயிடுச்சு, இந்தியா முன்னேறிக்கிறது எல்லாமே கார்பரேட்டுகள் தான். இந்த கார்பரேட்டுகளும் அமெரிக்க நல விரும்பிகளாக, அமெரிக்கா சொல்வதை கேட்டுக்கொண்டு தலையாட்டுகளாக, இல்லைன்னா சைனா, ரஷ்யா, இந்த 3 நாடுகள் கட்டுப்பாட்டில் தான் இந்த ஒட்டுமொத்த இந்திய கார்பரேட்டுகளும் இயங்குறார்கள் தவிர இந்திய கார்பரேட்டுகள் தனியாக கோலோச்சுகிற அளவில் எந்த நாடும் இல்லை. ஏன்னா குட்டி குட்டி நாடுகள் கூட அமெரிக்கா கபலீகரம் பண்ணிடுச்சு. அதனால இப்ப இந்த அமெரிக்கா வீச்சிருக்க வரிங்கிறது இந்தியா மீது முன்னாடி காலனி ஆட்சிங்கிற மாதிரி இப்ப நவகாலனி ஆட்சியின் தொடர்ச்சியாக தான் இந்தியாவின் பொருளாதாரத்தை ஒட்டுமொத்தமாக சுருட்டும் வேகத்தில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளார். இதற்கு எதிராக போர்க்குரல் எழுப்பி, இதற்கு எதிராக போராட்டங்கள் நடத்தி இந்த வரி விதிப்பை நீக்குவதற்கு பதிலாக சங்கிகள் வழக்கம் போல சொல்லுவாங்களா, ஒரு கற்பனை லோகத்தை இருந்துகிட்டு மோடியை கண்டா பயப்படுறாங்க, மோடி கண்டா பயப்படுறாங்க, கண் கெட்டு பின் சூரிய நமஸ்காரம் மாதிரி ஓடிட்டு இருக்காங்கன்னு தான் சமூக ஊடகங்கள்ல பரபரப்பா வெளிவந்துட்டு இருக்குது.